மதரசாக்களின் வீரியத்தை குறித்து, அது நல்ல முறையிலே நடந்தால் எவ்வளவு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? பொதுவாக மக்தப் மதரசாக்களுடைய பணிகள் குர்ஆனோடு அடுத்த தலைமுறைக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மக்தப் மதரசாக்கள், குர்ஆனோடு தொடர்பு, சரியான உச்சரிப்போடு, அரபி மொழியின் உச்சரிப்போடு மிகச் சரியாக குர்ஆன் ஓதுகிற, சூறாக்கள் ஓதுகிற ஒருவித கட்டமைப்பு நம்முடைய மக்தப் மதரசாக்களில் கண்டுபிடிக்கவர்களே. இரண்டாவது மிக முக்கிய அம்சம், தொழுகை உட்பட பல்வேறு இபாதத்துகளில் செயல்முறை பயிற்சி. இன்னைக்கு எத்தனையோ பெரியவங்க வயசு 50-60 இருக்கும், தொழுகை முறையில் நிறைய தப்பு இருக்கு. ருக்கு சரியா செஞ்சா சஜிதா சரியா செய்ய மாட்டாரு, சஜிதா சரியா செஞ்சா ருக்கு சரியா செய்ய மாட்டாரு. இப்ப தொழுகையில் பார்வைகள் எங்கே இருக்க வேண்டும் தெரியாது. இப்படியே குறைந்த தொழுகையாக தொழுது காலத்தை கடத்தி விடுகிறோம் மன்னிக்கிறவர்களே. எனவே சிறார்கள் சிறுமிகளுக்கு நம்முடைய மக்தப் மதரசாக்கள்ல தொழுகை பயிற்சி, பெருமானார் தொழுகை போன்ற தொழுகை பயிற்சி உட்பட இபாதத்துகளிலே பயிற்சி தரப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே. அதுபோல இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள், இப்ப தொழுகை எதனால ஒழு புரியும், எதனால திரும்ப ஒழு செய்யணும், தொழுகை எதனால புரியும், தொழுகையின் சுன்னத்துகள் வாஜிபுகள் என்று, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று அடிப்படை சட்டங்கள் எல்லாம் அந்த சிறு வயதிலேயே போதிக்கப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே. இதை தாண்டி நல்லோர்களின் வாழ்வியல் போதிக்கப்படுகிறது. நல்லோர்கள், இறை நேசர்கள், நபிமார்கள், அப்ப அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றிருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அவர்களது வாழ்வியலை அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லித் தரப்படுகிறது. நாமும் அது போன்று நல்லோர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே.